ப்ரோ ரைட். நானும் திருப்பூர் தான் ப்ரோ. திருப்பூர் அப்- பொண்ணுன்னு சொல்லி ஓட்டு வேற போட்டேன் ப்ரோ 3 நாள். நானும் திருப்பூர் தாங்க. சேம் டு யூ. திருப்பூர்காரனுங்க மொத்தம் சும்மா கொண்டுக்கிறானுங்க இப்ப தெரியுது. இல்ல இல்ல நேத்து நீங்க வந்து அந்த கொரோனா பீரியட்ல நடந்தது அதெல்லாம் ஷேர் பண்ணிட்டு இருந்தீங்க. நான் நைட் கேட்டுட்டு இருந்தேன். அப்போ ஓகே குறுக்க ஓகே. வர வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இன்னைக்கு சொன்னேன். ஓ சூப்பருங்க. நைஸ் நைஸ். எப்படி அதான் இருந்துச்சு ப்ரோ ஷோ இன்னைக்கு? பார்க்க போனீங்களா லைவ்? நான் 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 ஒரு அரை ஷோ பார்த்தேன். எனக்கு இவங்களை பார்க்கவே பிடிக்கல. சரி ப்ரோமோ அப்புறம் எனக்கு நமக்கு தான் அப்புறம் ஷோ ஷோ லைவ் பிராட்காஸ்டிங் இருக்குது. அப்படி நாம எதுக்கு அதை பார்த்துட்டு நம்ம அப்படிலாம் நீங்க நான் வந்து சொல்லக்கூடாது. வாங்க ஒளி உட்காருங்க. வடிவில் ஆடியோ வடிவில் நான் கேட்டுக்கிறேன். எனக்கு வீடியோ பிரசாத் வடிவில் ப்ரோ வேண்டாம். கவலையே அது ஆடியோ. படாதீங்க. இது பானுக்கா இருக்கிறாங்க கோஹோஸ்ட். ஃபுல் கதையும் சொல்லுவாங்க நீங்க கேட்டீங்கன்னா. ஏங்க அவர் தம்பி என்னதாங்க அடிச்சிட்டு இருக்காரு இவ்வளவு நேரம்? தம்பி நான் அங்கதான்ப்பா சொல்லிட்டு இருக்கேன். அப்படியா? ஏப்பா ஓகே ஓகே ஓகே. ஏப்பா ஏப்பா பானுவுடைய முழு திறமையில தெரிஞ்சு அறிஞ்சு புரிஞ்சு நான் பேசிக்கின்னு இருக்கிறேன். நீங்க என்னடான்னா எனக்கு தெரியாதவ மாதிரி எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்றியாப்பா? ஓகே ஏப்பா ஓகே ஓகே ஓகே. எனக்கு தெரியாதுல்ல. பிரசாந்த் ப்ரோ எனக்கு பானுக்கு பதவியை கொடுத்து அமைதியாக்கிட்டாங்க கோஹோஸ்ட்னு. இல்ல பதவியெல்லாம் தூக்கிறீங்க. உங்களோட வேலை வந்து ஒரு நடமாடும் சிசிடிவி அதுதான் நீங்க. அதனால நீங்க அந்த வேலையை சிறப்பா பாருங்க. இதெல்லாம் வந்து போகும். என்ன ஹோஸ்ட் எல்லாம் வந்து வந்து போகும். பானு பண்ணான ஒரு கேள்வி, எத்தனை ஈ பறந்துச்சுன்னு உங்க கேமரால ரெஜிஸ்டர் ஆச்சா? ஒரு எனக்கு தெரிஞ்சு 5 தான் பறந்தது கண்ணு முன்னாடி. பானு இந்த நிறைய பறந்தது. 65 கேமரால ஒரு 10 கேமரா பானு வந்து உள்ள வந்து ஏதோ உள்ள வந்து விட்டுருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு டெக்னிக்கல் டீமை கரெக்ட் பண்ணி தம்பி நம்மளது 10 கேமரா உள்ள சொருகிடுன்னு. ஏன்னா அவனுக்கு எப்படின்னு தெரிய போறது இல்லை. எடிட் டீமுக்கு என்ன 65 இல்ல இல்ல கேமரா பார்க்க பிரசாந்த், போறானுங்க. அப்படி இல்ல. எடிட்டர் டீம்ல இருந்து இவங்களுக்கு அந்த வேலையை கொடுத்திருக்காங்க. நாங்க கண்ணாசனாலும் அசந்துருவோம், நீங்க தான் பாத்துட்டே இருப்பீங்கல்லன்னு 10 கேமரா இவங்களுக்கு ஒதுக்கிட்டாங்க. ஏமா ஃபுட்டேஜ் சரியா இருக்கா அப்படின்னு 24 ஹவர்ஸ். ஓகே ஓகே பரவாயில்ல, இன்னும் கொஞ்சம் சரி பண்ணணும். பிரசாந்த் ப்ரோ இனியா ஸ்பேஸ்ல தொடங்குது, அச்சக் அச்சக் இங்கேயும் தொடங்குது. சரி இன்னைக்கு என்னது என்ன பார்வதி அழுந்துச்சு அதுக்கப்புறம் என்னாச்சு? அவ்வளவுதான் ஸ்வீட் கொடுத்தாங்க. ஸ்வீட் கொடுத்தது கூட எந்த கார்டு போட்டாங்க? ஆமா என் கார்டு போட்டாங்க. லைவ் இல்ல, எனக்கு அப்படியே கை உடைஞ்ச மாதிரி இருக்குது இந்த லைவ். அழுதுட்டே அந்த ஸ்வீட்டை சாப்பிடும்னு பார்த்து டக்குன்னு கட்ட போட்டாங்க. ஆமா இல்ல சாப்பிட்டுருவாப்ல, கை பார்த்துட்டு தான் இருந்தாப்ல, கண்டிப்பா சாப்பிட்டுருவாப்ல. அந்த கண்ட்ரோலா காட்சி கட் பண்ணிட்டாங்க. சேதியா ஸ்கூல் டீச்சர் மாதிரி உட்காந்துட்டு ஸ்டாண்ட் அப் சிட் டவுன் இருந்தா அப்படி எல்லாத்துக்கிட்டையும் பேர் கேட்டுட்டு இருந்தா அப்படி, வேற ஒண்ணும் இல்ல. செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன். இல்ல அந்த பேர் கேட்டது வந்து பிரவீன் காந்திக்கு பேர் தெரியாம மாத்தி மாத்தி சொன்னாருன்றதுக்காக பேர் கேட்டாரோ? இந்த இடத்த நான் நோட் பண்ணி வச்சிருக்கிறேன். எல்லாரும் என்ன வந்து கிண்டல் பண்ணாங்க, இப்ப லைவ் பாக்குறீங்க பேர் தெரியல. உள்ள இருக்கிறவங்களுக்கும் பேர் தெரியல, ஹோஸ்டுக்கே பேர் தெரியல, மாத்தி அவனு இல்ல. ஆமா இது மாதிரி ஒரு ஏன்னா நாமினேஷனுக்கு வந்தாலே இவனுக்கு பூரா வந்து பாத்தீங்கன்னா அவரு நம்மளால இது சொன்ன பிரவீன் காந்தி தான் முதல்ல வாட்டர்மெலனுக்கு அந்த மெலன் வச்சிருந்தாருல அந்த இது தர்பூசணி கூட சொல்லுங்க. தர்பீஸ் அந்த தர்பீஸ் ஸ்டார் தானே. தர்பீஸ்னு கூட சொல்ல, வேற என்னமோ ஒண்ணு சொன்னாரு. செமையா தமிழ்ல தர்பீஸ் தான் சொன்னா அப்படி. தர்பூஸ் வச்சு ஒன்னு பண்ணாங்க. தர்பீஸ் சொல்லுங்க. சுதாகர்னு ஒண்ணு சொன்னா அப்படி. சுதாகர் அதே மாதிரி சுதாகர் மாயாவை போய் தேடினார்ல. மாயா இல்ல அவர் ஒண்ணு சொன்னாரு, ஒரு பாயிண்ட் சொன்னாரு. ஒரே ஒரு செகண்ட், அந்த கார்த்திகேயன் ஏதோ சொல்ல வர்றாரு. கார்த்திகேயன் சொல்லுங்க. கார்த்திகேயன் 2 தடவை மாயான்னு பார்வதியை பார்த்து சொன்னப்போ அவர் அதத்தே சொன்னாரு, போன சீசன்ல நடந்தவங்களும் அந்தந்த கேரக்டர்ல வந்து நீங்க இன்புட் பண்ண பாக்குறீங்களான்னு ஒரு வார்த்தை ஒன்று சொன்னார். அது ரொம்ப சூப்பர். இல்ல நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த உலகத்துக்கு இப்பதான் இந்த சீசன் முடிஞ்சிடுச்சுல, அதுதான் இந்த சீசன் பத்தி மட்டும் பேசணும். வை போன சீசன் அதுக்கு முன்னாடி சீசன் எல்லாம் பேசணும். தப்பு வாங்க இந்த பக்கம் வாங்க. ஹாய் இந்த சீசன் கண்டஸ்டன்ட் பேசுறாரு. இந்த சீசன் கண்டஸ்டன்ட் சொன்னதையும் சொன்னோம். அருண்குமார் பேசுங்க, ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. இல்ல
திவாகர் இருக்கார்ல சார், அவர் வெளியே நிறைய ட்ரோல் நிறைய ஃபேஸ் பண்ணிட்டாரு. ஸோ உள்ள அவனுக்கு என்ன திட்டினாலும் அவருக்கு அது பெருசாலாம் எடுத்துக்க மாட்டாரு எனக்கு தெரிஞ்சு. இன்னைக்கு கூட பாருங்க, அவரையும் தான் நிறைய பேர் அந்த கிளாப் அடிச்சாங்க, இது நடிக்கிறாரு அப்படின்ட்டு. அவரு கண்டுக்கவே இல்லை. போயிட்டு பாருக்கு தான் போயிட்டு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா செம எலிவேஷன் கொடுத்தாரு. பாரு, நீ எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா பாரு, பாரு நீ ஒரு அயன் லேடி அப்படின்ட்டு. ஆனா மனுஷன் முடிஞ்ச அளவுக்கு மோட்டிவேஷன் கொடுத்து தான் எடுத்துட்டு இருந்தாரு. அவன் அயன் சந்தேகமாவே லேடி தான் பார்த்திருப்பான், அண்டர் இவன் கோட் சொல்றத பண்ணும். நம்புறதா வேண்டாமா. அதாவது பாருக்கு என்ன பிரச்சனைனா, ஆஹா இவன் சொல்ற அளவுக்கு ஆயிப்போச்சு அப்படிங்கிற அந்த மீட்டர்ல தான் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் பாரு, எனக்கு தெரிஞ்சு. இல்ல இததானங்க பிக் பாஸும் சொன்னாரு. வெறும் லேடிஸ்க்கா எங்க போய் சொல்றீங்க, எல்லாருக்கும் சொல்லுங்கன்னு சொல்லி வச்சிருக்காருல. ஏங்க அந்த ஆள் கிளியரா இருக்கானுங்க நம்மால. லேடிஸ் தான் பேசுறான், லேடிஸ் கூட தான் சுத்திட்டு இருக்கான் நம்மால. அப்பப்ப ஜென்ஸ் கூட பேசுறான். அவனுக்கு என்ன தோணுதோ பண்றானுங்க. ஒரு ஜேசிபி எடுத்த மாதிரி, ஜேசிபி வந்து பாத்தீங்கன்னா இந்த குப்பையெல்லாம் கிளியர் பண்ண வரும்ல, கல்லு மண்ணு செடி கிட்டி எதுவும் நிக்காது. வச்சு வாயை வச்சதுன்னா சும்மா டச்சக் டச்சக் டச்சக்குன்னு சும்மா கரன்னு போயிட்டே இருக்கும், கட்ட 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 கட்டன்னு இருக்கும். நீ அந்த ஜேசிபிக்கு முன்னாடி நீ என்ன சத்தம் போட்டினாலும் அது கேட்காது. என்ன, அது போயிட்டே இருக்கு, செவரு கிவரா அடிச்சு முன்னாடி போயிட்டே இருக்கு. அந்த மாதிரி நம்மளால அவன் பாட்டுக்கு வந்தா உள்ள இறங்கினா சாட்டு உள்ள வந்துட்டு உட்காந்து ஒரு டான்ஸ போட்டா, டக்கு அப்படின்ட்டான் கோர்ட்டோட. அப்புறம் உள்ள வந்தான், எவனையும் மதிக்கல, குரட்டி விட்டான். இவனுக்கு எல்லாம் பஞ்சாயத்து பண்ணானுங்க. ஆனா போங்கடா அப்படின்னு ஜாலியா உட்காந்துருந்தான். அவன் என்னைக்காவது எவனாவது சொல்லி நீங்க அவன் கேட்டு பாத்துருக்கீங்களா நம்மால? இந்த வாரத்துல எவன் சொன்னதே அவன் கேட்டது கிடையாதுங்க. அவன் பாட்டுக்கு போயிட்டே இருப்பானுங்க நம்மால. இல்லைங்க பானு, அது என்னன்னா அது ஒரு விபரீத யோகன்னு சொல்லுவாங்க பானு. அது ஒவ்வொருத்தனுக்கு அமைஞ்சிரும். இந்த சினிமா லைஃப்ல சில டைம் அந்த சினிமா வந்து எம்ப்ரேஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நான் சத்தியமா இந்த ஆள் வந்து யோகி பாபுவோட பேட்டர்ன் நான் இன்னைக்கு இப்ப சொல்றேன். இது சொல்றது நடக்குதா இல்லையான்னு மட்டும் பாருங்க. யோகி பாபு வந்து ஃபர்ஸ்ட் வந்தப்போ அவர் வந்து அந்த இந்த படம் யாம் இருக்க பயமே தான் ஃபேமஸ் ஆகிறாரு. அப்போ வந்து பன்னி மூஞ்சி வாயன்னு தான் அவரோட பேரு. அந்த 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 கேரக்டரோட பேர் சரியா, பன்னி மூஞ்சி வாயன் தான். ஆனா அதுதான் ஆக்சுவலா அவரோட பேர் வந்து பாபு. யோகி படத்துல வந்தங்காட்டி யோகி பாபு சரியா. அந்த யோகி பாபுங்கிற பேர் ஃபேமஸா இருக்க 5 வருஷம் ஆச்சு. அதாவது நாம லிட்டரலா இப்ப வாட்டர்மெலன் ஸ்டார் எப்படி பாக்குறோமோ அதே மாதிரிதான் யோகி பாபு பார்த்து சிரிச்சாங்க. ஏன்னா விகாரமா இருப்போம் அப்படி ஆளு, நீங்க முடியெல்லாம் விகாரமா இருக்கும். அப்போ வந்து ஜெனரல் ஆடியன்ஸுக்கு காமெடியன் இப்படி இருப்பான்னு அக்செப்ட் பண்ணவே முடியல சரிங்களா. எது ஆனா நீங்க பாருங்க, அங்கிருந்து இங்க திரும்பி பாருங்க. கரெக்டா இது நடக்கிறது வந்து நான் சொல்றது 2015 சம்திங்ல நடக்குது இது யோகி பாபுக்கு. எக்ஸாக்ட்லி 10 இயர்ஸுங்க. யோகி பாபு இல்லாத தமிழ் படம் கிடையாது. தனியா நின்று ஒரு படம் ஹிட் கொடுக்க யோகி பாபுனால முடியும். ஏங்க இதே பேட்டர்ன் தான் திவாகருங்க. நான் இன்னைக்கு சொல்றேன், இந்த ஆள் வந்து இப்படிதான் இருப்பான். இன்னும் காமெடி பண்ணுவானுங்க, இன்னும் பண்ணுவானுங்க. வெளில வருவான், 2 படங்க தெளிவா ஹிட் ஆகும். அப்படி ஏன்னா இன்னைக்கு என்ன அந்த ஆளோட டைம் என்ன அப்படின்னா, அந்த ஆளோட நேரம் என்னன்னா, இங்க தமிழ் சினிமால காமெடியன்ஸ் சுத்தமா இல்ல, வாஷ் அவுட் ஆயிடுச்சு, எவனுமே இல்லை. நீங்க நல்லா பாருங்க, யோகி பாபு தவிர ஒரு ரெகுலரா காமெடி பண்றதுக்குன்னு யாருமே இல்லை காமெடியன்ஸ். சந்தானம் ஹீரோ ஆயிட்டாரு, அப்படி ஆயிட்டாங்களா. ஆக இந்த மாதிரி எல்லாரும் தமிழ்நாடு ஃபுல்லா தெரிஞ்ச காமெடியன் இப்போ காமெடி பண்றாங்க. ஆனா சிட்டி அளவுக்கு தான் தெரியும். சின்ன சின்ன காமெடியன்ஸ் எல்லாம் வர்றாங்களா, அவங்கள வந்து சிட்டிக்குள்ளதான் தெரியும். அவங்கள ஊர்ல யாரு இவன், ஓ இவன்லாம் காமெடி பண்ணுவானா, அந்த மீட்டர் தான் இருக்குமோ தவிர யோகி பாபு இப்ப எங்க அம்மா கிட்ட இவன் யார் அப்படின்னு கேட்டா இவனா அந்த படத்துல நடிச்சாலாம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு கூட யாரும் தெரியாது. ஆனா இந்த விஜய் டிவி என்ன பண்ணுது, அவனோட நேரம் பாருங்க, எல்லாருமே மக்கு பசங்களா அமைஞ்சிட்டானுங்க. இந்த எபிசோட்ல மக்கு பசங்களா இல்லைன்னா அவனை இன்னாரம் ஓவர்டேக் பண்ணி அவன் இன்னாரம் வீக்ல ஃபர்ஸ்ட் எலிமினேஷன் அதனாலதான் இருந்திருப்பான். பட் கடவுள் என்ன பண்றாரு பாருங்க, அவனுக்குன்னே ஒரு பிக் பாஸ் செட் பண்ணி தர்றாரு லைஃப்ல. அவர் ஜாதகம் வந்து தனுசு ராசி. நீங்க சொன்னாரு அவருக்கு வந்து உடம்பு ஃபுல்லா மச்சம் இருக்குங்க ஐயா. ஆமா, அவர் ஒரே நேர்கோட்ல இருக்கு, வேற ஒண்ணும் இல்ல. பானு நான் சொல்றது கரெக்ட் தானே? சேர்ந்திருக்கு 9வது சீசன் வேற. நீங்க பாரு 9ஆம் நம்பரு தனுசு ராசி. எப்படி வந்துருக்கு இல்ல ஜோசி கிசி ஜாதகம் எதுவும் பார்த்துட்டு வந்துருப்பானோ. போ எல்லாம் மக்கு பசங்களாதான் வருவானுங்க, நீ என்ன வேணா பண்ணி ஜெயிச்சிருவோம் அப்படின்ட்டு. டேட்டு பாருங்க 12 ஏப்ரல் சரிங்களா. எல்லாத்தையுமே நல்லா பயங்கர இதுல வந்திருக்காரு. ஓ இல்ல அதுதான் இல்ல பேசுங்க. இல்ல ஃபர்கெட் அபௌட் ஆல் தட். நான் என்ன சொல்றேன்னா,
அந்த நேரம் காலத்துல விட அந்த ஆளுக்கு உண்மையாலுமே காலம் கூட நிக்குது. எனக்கு ஜாதகம் பெருசா நம்பிக்கை இல்லை, பட் இந்த இந்த காலம் வந்து அந்த ஆள் கூட நிக்குது. ஐ திங்க் இது இது இன்னொரு ரொம்பலாம் இல்லைங்க. நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன், ஐயோ அந்த ஆள் மினிமம் 50 நாள் இருப்பான், அவனை நீக்கிட்டு பிக் பாஸ் கிடையாது அந்த தடவை அப்படின்னா சிரிச்சானுங்க. இன்னைக்கு பார்த்தா அவன் 100 நாள் உறுதியா இருந்துருவான் இருக்காளு. ஆமா ஏன்னா கண்டிப்பா. இன்னும் நிறைய என்ன பானு 100 நாள் இருந்துட்டானா பானு. நான் சொல்ற பாடு அடுத்த யோகி பாபு அந்த ஆள் தான் பானு. இல்ல இன்னைக்கு இவ்ளோ பேசுறாங்களே, அவர் இல்லாம இந்த வீக் நவரவே நவுந்திருக்காது. இன்னொன்னு என்னன்னா, இப்ப சூரிய எடுத்துக்கோங்க, யார் எடுத்தாலுமே ஃபர்ஸ்ட்ல எல்லாத்தையும் டவுன் தான் பண்ணாங்க, அதுக்கப்புறம் தான் ஆமா ஃபுல்லா மேல வந்தாங்க. பானு சூரிய எல்லாம் சிரிப்பாங்க பானு. நீங்க வந்து ஆமா அவர் அவர் சோலோவா காமெடி பண்ணாருன்னா அப்படியே ஓட்டுவானுங்க. சினிமாக்குள்ளே வந்து பார்த்தோன்னா இவன்லாம் ஒரு காமெடினாங்க. அந்த ஆள் எவ்வளவு பெரிய ஹீரோ. 40 கோடி ரூபா பானு. இந்த அந்த மாமன்ங்கிற படம் கிராஸ் வந்து 40 கோடி ரூபா கிராஸ், அப்புறம் 25 கோடி ரூபா ஷேர். சூரிக்கு ஒரே ஒரு கேரக்டர் தான் நடிக்க தெரியும்னு ஒரு கமெண்ட் வேற இருந்துச்சு. கோஹோஸ்ட் எக்ஸாக்ட்லி சாரி கோஹோஸ்ட் ஹோஸ்ட் கை தூக்கி இருக்காங்க, என்னன்னு கொஞ்சம் கேளுங்களேன். இல்ல இல்ல ஆமா நிறைய நான் பேர் பார்த்தேன். ஹேண்ட் ரைஸ் சேனல் பண்ணிருக்காங்க சொல்லுங்க. பேசுறதுக்காக. தமிழ் சினிமா அகிலன் அதுக்காக சொன்னேன். ஒரே நிமிஷம் பேசிக்கிறேன். சொன்ன அகிலன் பேசுங்கன்னு சொன்னேன், அவர் பேசல. இருங்க. ஓகே ஓகே தமிழ் சினிமா பேசுறாங்க, அப்படியே ஓகே பேசட்டும். ஓகே. தமிழ் சினிமா பேசுங்க. நான் பிரசாந்த் கிட்ட பேசணும். பிரசாந்த், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி. நீங்க எங்க வாட்டர்மெலன் ஸ்டாரை நீங்க ரொம்ப பாராட்டி இருக்கீங்க. பெரிய ஆக்டர் ஆவர்னு சொல்லியிருக்கீங்க. அவர் வந்து எங்க வாட்டர் மலன் ஸ்டாரா இருங்க இருங்க இருங்க. ஆமா இரு ஒரு என்ன இரு ப்ரோ முடிச்சிடும் ப்ரோ. வாட்டர் மலன் இருங்க ஸ்டார் இருங்க நீங்க ஒரு யாரு, நிமிஷம் இந்த ஒரு நிமிஷம் ப்ரோ மேனேஜரா? முடிச்சுக்கிறேன். நீங்க வந்து இல்ல 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 உங்க இல்ல வாய் இது இல்ல என்ன இல்ல அது எங்க ஒரே வாட்டர் நிமிஷம் மலன் ஸ்டார்? ஒரே நிமிஷம் இருங்க. ஆமாங்க எங்கங்க எங்க தங்கங்க அவரு. இல்ல இல்ல உங்க வாய் அவரு இது நம்மன்னு சொல்ல இது சொல்றாரு. இல்ல ப்ரோ அப்படி இல்ல இல்ல. ப்ரோ ஒரு நிமிஷம் ப்ரோ. உங்க வாய் முழுத்தம் அந்த பழிக்கட்டும். முட்டாய் இப்ப விக்குது, அதனால வந்து அவர் எங்க வாட்டர் மலன் ஸ்டார் ஆயிட்டாரு. முட்டாய் வேற முட்டாய் வித்துச்சுன்னா அப்புறம் எங்க எங்க இல்ல இல்ல ஆர்ஆர் சின்க்ளேர் இல்ல ப்ரோ இதெல்லாம் அதான் ப்ரோ இருக்கும். சொல்ல அப்புறம் வரேன். இருங்க இருங்க இல்ல தலைவா இல்ல இந்த நீங்க டீய ரிவ்யூ வேற பக்கம் ஆத்து இருங்க ப்ரோ தலைவா. பேச விடுங்க ப்ரோ வாட்டர் மலன் பேச ஸ்டார் விடுங்க ப்ரோ. சொல்லுங்க பேசுங்க. இருங்க இருங்க நீங்க பிக் பாஸ் ரிவ்யூ போடுறீங்கல்ல, நீங்களும் என்ன பண்றீங்க நெக்ஸ்ட் டைம் தம்ப்நெயில்ல வந்து இங்க வாட்டர்மெலன் ஸ்டார் பெருசா வைங்க, உங்க வியூஸ் நல்லா போகும். அதான் நான் சொல்ல வரேன். இதான் கோரிக்கை. ஓ பாத்துக்கங்க இங்கேயே ப்ரோமோட் பண்ணிக்கிருக்காங்க. அகிலன் பேசுங்க அகிலன். இல்ல இல்ல நான் பேசிக்கிறேன். இப்ப என்னன்னா பிரசாந்த் ப்ரோ சொன்னாரு, அதுல எனக்கு உடன்பாடு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு என்னன்னா, ஏன்னா நான் வந்துட்டு யோகி பாபுவோட கம்பேர் பண்ணாங்க. இப்ப அவர் பண்றதே வந்து பாத்தீங்கன்னா ஆமா அவர் சொல்றதே தப்பு. அவர் யோகி காமெடியனே ஒரு பாபுவோட மாதிரிதான் கம்பேர் பேசுறாரு. பண்ண தப்பு. அவர் இல்ல காமெடியன் கிடையாது, ஹனிஃபா அடுத்த ப்ரோ ஹீரோ மீட்டர். இரு ஹனிஃபா அகிலன் ப்ரோ நான் இது ஹனிஃபா சீரியஸா இருங்க, பேசுறேன் ப்ரோ. கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டோம் கம்ப்ளீட் இது பண்ணிக்கிட்டோம். என்ன என்ன இது என்ன 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 பாயிண்ட் சொல்றாருன்னு பாப்போம். அவரு என்னன்னா அந்த கதை சொல்லும் போது அவர் காமெடியன்ஸுமே இப்ப நம்ம வந்து ஹீரோ தான்ப்பா அப்படின்றாரு. காமெடியனுமே அவர் வந்து என்ன சொல்றாரு, அது ஒரு ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டேங்கிறாரு. உங்களுக்கு புரியுதா என்னன்னு தெரியல. அதனாலதான் விக்கல் விக்ரம் தம்பி வந்து வெளியே சொல்லியிருப்பான், நான் காமெடியை நான் தம்பி மதிக்கிறேனே, நான் காமெடியான நீங்க உங்களை யாருமே தம்பி நீ ஒரு அவரை வந்து விஷயம் ஹீரோன்னு புரிஞ்சுக்கிடும் சொல்லணும்னு தம்பி. எதிர்பார்க்கறாரு. தம்பி நீ ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிடும் தம்பி. இந்த சொல்லுங்கண்ணா. நீ இப்ப வந்து நாம வந்து வாட்டர்மெலன் ஸ்டார் 24 மணி நேரம் லைவ்ல இந்த ஃபுட்டேஜ் எல்லாம் பாக்குறங்காட்டிக்கு அவரோட இம்பர்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் தெரியுது. சரிங்க. நானு காமெடியன்ஸ் சினிமா செட்ல பாத்திருக்கேன். நீ அவனுங்களை நேரா பாத்தீங்கன்னா வாட்டர்மெலன் ஸ்டாருக்கு கோயில் கட்டிடுவ. ஓஹோ உனக்கு புரியுதா? ஓகே ஓகே. நீ ஒவ்வொருத்தனோட கேரக்டர் வந்து அவ்வளவு பேடா இருக்கும். நீ அதுக்கு வாட்டர்மெலன் ஸ்டார் வந்து 100 மடங்கு பெட்டரான ஒரு ஆளு. அதான் இதுக்கு உனக்கு என்னன்னா, புரியுதா? அதுக்கு அவர் முதல்ல அக்செப்ட் பண்ணுமே காமெடியான நடிகர். எனக்கு ஓகே தம்பி தான், காமெடியா நீங்க அது வந்து பாத்தீங்கன்னா இது அவர் எனக்கு பிடிச்சிருக்கு. ஓகே அகிலன் அது சினிமா பண்ண வைக்கும் அகிலன். உங்களுக்கு புரியுதுங்களா? ஆஹ் சினிமா வந்து கத்து கொடுக்கும். சினிமா வந்து எப்படி எப்படி பிக் பாஸ் கத்து தருதோ அந்த சினிமா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து அவர் வாழ்க்கையை கத்து கொடுக்கும். இருந்தா அதுதான் நல்லா அதோட தான் பியூட்டி. ஒரு டைரக்டர் அமைவான், ஒரு குருநாதர் மாதிரி ஒருத்தன் அமைவான். இப்போ யோகி பாபுக்கு சிவகார்த்தி 2 பேர் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி கைடு மாதிரி. யோகி பாபு விஜய் சேதுபதி. நீங்க ஆரம்ப காலத்துல வந்து பாத்தீங்கன்னா காக்கா முட்டை வரும்போது காக்கா முட்டை மணிகண்ட. உனக்கு புரியுதா? அதான் இப்படி புரியுது காம்போ புரியுது. அமையும். யாரோ ஒரு ஹீரோ யாராவதுக்கு வந்து ரியாலிட்டி சொல்லுவாங்க, டேய் மச்சான் நீ வந்து இது வாழ்க்கையிலேயே உனக்கு கிடைக்காத ஆப்பர்ச்சுனிட்டிடா, இந்த ஈகோ எல்லாம் தூக்கி வீசிட்டு வேலை பாடுறா, வேலை பார்த்தா ஜெயிச்சிருடா. ஏன்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க கிளன், ஒரு காமெடியனுக்கு தேவை என்னன்னா அவனை பார்த்தோன்னே சிரிப்பு வரல. இது நல்லா தெரிஞ்சுங்க, இது வந்து காட்ஸ் கிஃப்ட்டுங்க. நீங்க பீயிங் இர்ரெகுலர் அது வந்து ஒரு காமெடியனுக்கு மிகப்பெரிய பலம். இப்போ நான் போய் காமெடி பண்றேன்னு வச்சுங்க, என்ன மாதிரி அந்த ஸ்பீக்கர் மட்டும் கொஞ்சம் மியூட் பண்றீங்களா? ஓகே ஓகே ப்ரோ. இல்ல ஃபீட்பேக் அடிக்காதா? சாரி. இல்ல இப்ப நான் போய் காமெடி பண்றேன், இப்ப நீங்க பண்றேன்னு வச்சுங்களேன், நம்மள மாதிரி நிறைய பேர் இருப்பான். இப்ப என்ன மாதிரியே விக்கல் விக்ரம் இருக்கான், கரெக்டா?
அப்போ நான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணா மட்டும்தான், ஏதாவது பண்ணி பேசி நடிச்சா மட்டும்தான் அந்த இடத்துல அந்த கேரக்டர் ஹிட் ஆகும். ஆனா இவன் போய் நின்னாலே சிரிப்பு வரும். ஓ ஒரு காலத்துல வடிவேல் அண்ணன் போய் நின்னாருன்னா, நீ அந்த கேரக்டரை போய் அப்படி போய் கைப்புள்ளையா, ஏய் கட்டதுரைக்கு கட்ட சரியில்லை அப்படின்னு கை போய் நின்னாலே சிரிஞ்சிருவோம் நம்ம. உக்கா உக்கா என்னடா அது? ஏன்னா அந்த பாடி லாங்குவேஜ் வந்து அவங்களுக்கு வந்து யூனிக்கா இருக்கும். இந்த ஆளு தெரிஞ்சோ தெரியாமையோ அதேதான். இவனை பார்த்தாலே சிரிப்பு வருது. அந்த மீட்டருக்கு போயிட்டான். நீ நல்லா தெரிஞ்சுக்க, அந்த மலையில ஆடின ப்ரோமோ எல்லாம் அந்த அந்த விஷயம் எல்லாம் இதனால பட்டி தொட்டி எல்லாம் கொண்டு போய் சேர்த்து விட்டுருச்சு. ஒரு ஒரு 10 கோடி ரூபாய்க்கு பண்ற மார்க்கெட்டிங்க அந்த விஷயம் எல்லாம் வந்து ஃப்ரீயா பண்ணி விட்டுருச்சு அவருக்கு. ஏன்னா இதோட இம்பாக்ட் என்னன்னு தெரியும். விஜய் டிவியோட இம்பாக்ட் என்னன்னு எனக்கு தெரிஞ்சங்காட்டி சொல்றேன் நான். இந்த ஒரு வாரம் அந்த ஆள் மட்டும்தான் டாபிக் அகிலா. வேற யாரையுமே பார்க்கல, ஜென்ரல் ஆடியன்ஸ் பார்க்கல. ஆனா புரியுதுங்கண்ணா. எனக்கு என்னன்னா, எனக்கு என்ன பிரச்சனைனா, எனக்கு ஓகே தான் எல்லாமே சொல்றீங்க, காமெடியா இருக்கு. எனக்குமே நானுமே சிரிக்கிறேன், நான் இல்லைன்னு நான் சொல்லவே வரல. எனக்கு எங்கேயோ ஒரு ஓரத்துல ஏத்துக்க முடியல. ஏன் ஏத்துக்க முடியலன்னா, நம்ம முன்னாடி நம்ம பாத்துருக்கோம் இல்லையா, நம்மளும் இப்படி செலிப்ரேட் பண்ணவங்க தான். இப்ப எப்படின்னா வரும்போது இவங்க எப்படின்னு தெரியலன்னா, என்னன்னா இவங்க எப்படின்னு தெரியலனா, இப்ப பிக் பாஸ் பாக்குறவங்களுக்கு தெரியல, நமக்கு முன்னாடியே தெரியும். சொல்றேன் அதேதான் சொல்றேன்பா. நீ யோகி பாபு காமெடியன் ஆகும்போது வைக்கப்பட்ட மிகப்பெரிய விமர்சனம் தெரியுமா? இவன்லாம் காமெடியன் ஆயிட்டானா? வடிவேலு விவேக் எல்லாம் இருந்தாங்கடா, இவன்லாம் காமெடியன் ஆயிட்டானா? வடிவேலு காமெடியன் ஆகும் போது வைக்கப்பட்ட பெரிய விமர்சனம், கவுண்டர் செந்தில் இருந்தாங்களே இவனுங்க எல்லாம் காமெடியன் ஆயிட்டானா? கவுண்டர் செந்தில் வந்து காமெடியன் ஆகும் போது வைக்கப்பட்ட மிகப்பெரிய விமர்சனம், நாகேஷ் சுருளிராஜன் எல்லாம் இருந்தானே இவன்லாம் காமெடியன் ஆயிட்டான்னு. வர்றதெல்லாம் பிரச்சனை இல்லை, அப்படி நான் நினைக்கல. நான் எப்படி நினைக்கிறேன்னா, எனக்கு என்ன மாதிரி பிடிக்காம இருந்துச்சுன்னா, நான் என்ஜாய் பண்ணேன். அவர் வீடியோஸ் எல்லாம் போடும்போது எல்லாம் ஓட்டும் போது நான் என்ஜாய் பண்ணேன். நீ எனக்கு புரியுது. அதுக்கப்புறம் எப்ப இதாக ஆரம்பிச்சேன்னா, இந்த கோட் படம் எல்லாம் வந்துச்சு பாத்தீங்களா நம்ம, அப்ப அவர் நடிப்பை எடுத்து போட்டு விஜய் நடிப்பை எடுத்து போட்டு நான் விஜயோட சூப்பரா பண்றேன்னு சொல்றாங்கப்பா. எனக்கு அது ரொம்ப இதா இருக்கு. எனக்கெல்லாம் எப்படி அது கூட காமெடிக்குன்னு கூட வச்சுக்கோங்க ப்ரோ, அதை விட ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிட்டேன்பா. அதனால ஒரு நாளே படம் நடிச்சான்னா அவனுக்கு ரியாலிட்டி தெரிஞ்சிடும். ஏன்னா அவன் அங்கதான் போறான், நல்லா தெரிஞ்சுக்க. அந்த நல்லா தெரிஞ்சுக்க, அந்த ஆளோட ஃபியூச்சர் சினிமா தான், புரியுதா? அது ஒரே ஒரு டைரக்டர் புடிச்சு பெண்ட நிமித்தி பட்டி டிங்கரிங் பண்ணான்னா அந்த ஆளோட மைனஸ் ஃபுல்லா பிளஸ் ஆக்கிடுவாங்க. தட்ஸ் ஆல். அந்த ஈகோ விட்டு வெளிய வரணும் ப்ரோ. நான் டாக்டர், அது ஈகோ உடைச்சிரும் சினிமா. நான் எப்படி நல்லா தெரிஞ்சுக்கோ, அந்த ஈகோவை சுக்குநூறா உடைச்சு வீசிடும் சினிமா. அதான் அந்த சூரிய பத்தி பேசுறது இதெல்லாம் வந்துட்டு மறந்தே போயிட்டாங்க நிறைய. நீ நல்லா தெரிஞ்சுக்க நண்பா, நீ கம்ப்ளீட்டா உடைச்சு வீசிடும் சினிமா. அதான் அப்படி பண்ணா பரவாயில்ல ப்ரோ. அப்படி வந்தாங்கன்னா எனக்கு பிரச்சனையே இல்ல ப்ரோ. எல்லாத்தையும் உடைச்சு வீசிட்டு வந்தா பரவாயில்ல ப்ரோ. நீ நல்லா தெரிஞ்சுக்கோ. ஆனா அதுல ஒண்ணு இருக்கு என்னன்னா, அதுல ஒரு 5 படம் அந்த ஆள் சப்மிட் பண்ணி நடிச்சான்னா அவன் காமெடினாவா? இல்லைன்னா ஒரு ஜிபி முத்துக்கு என்ன நடந்ததோ அது வாட்டர்மெலனுக்கு நடக்கும். அதான் நான் போய் இதெல்லாம் பண்ணணுமா? ஏன்னா ஜிபி முத்துக்கு இதே பிளாட்ஃபார்ம் இதே பிளாட்டர்ல வச்சு அந்த ஆளுக்கு வாழ்க்கை தந்துச்சு, சூப்பரா தந்துச்சு, மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி தந்துச்சு. ஆனா அந்த ஆள் என்னன்னா சம்பளத்துக்குன்னு நடிச்சான். அதுக்கப்புறம் சம்பளத்துக்கு நடிச்சோன்னே அவனை சம்பளத்துக்குன்னே வச்சு இப்ப அந்த ஆள் வந்து வளர்ச்சி இல்லைன்னு நான் சொல்ல, சம வளர்ச்சி அதெல்லாம் இல்லவே இல்லைங்களா. பினான்சியல் இருந்தாலும் சிரமம் வந்துச்சு. ஆனால் சினிமா அவனுக்கு வாய்ப்பு தந்துச்சு, ரோல்ஸ் தந்துச்சு, எல்லாமே எதையுமே பெரிய வாய்ப்பா அவன் யூஸ் பண்ணிக்கவே இல்லை. இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கவே இல்லை. ஸோ திருப்பியும் இஸ் பேக் டு இப்போ குக் வித் கோமாளி, ஐ மீன் சன் டிவில சம் ப்ரோக்ராம் அடோப்ட் வாட் எவர். ஆனா இது ரொம்ப நாள் இருக்காது. ஏன்னா ஜிபிக்கு ரிப்ளேஸ்மெண்ட் ஒன்னு கிடைச்சிரும் ஈஸியா. நண்பா நீ நல்லா தெரிஞ்சு நண்பா. இல்ல எனக்கு மத்தவங்க ஏத்துக்கிறாங்க ப்ரோ, எனக்கு அது ஓகே தான். இப்ப என்னோட கேரக்டருக்கு என்னன்னா, எதுக்கு ஏத்துக்கலாம்னு தோணும் போது அது அடிக்குது பின்னாடி வந்து, இவன் இப்படி பண்ணவன் தாண்டா, இப்படிலாம் பேசினவன். இல்ல இல்ல இங்க ஒரு அந்த ஆளோட கேஸ்ட பத்தி பேசினது இதெல்லாமே இல்ல உனக்கு இருக்கிற அதே பிரச்சனை எனக்கு இருக்கு. அதனால இன்டர்வியூ பார்த்தா காது மேல 2 அப்பலாமான்னு இருக்கா, அப்படிதான் பேசுவான் எகத்தாலமா. ஆனால் இஃப் இஸ் இன்டு மெயின் ஸ்ட்ரீம் சினிமா, அந்த சினிமா ஒண்ணு கத்து தரும். அதை ஒழுங்கா கத்துக்கிட்டு அதுக்கு ஸ்டூடெண்ட் ஆனான்னா வாழ்க்கையில ஜெயிப்பான். இல்லையா திருப்பி பேக் டு ஸ்கொயர் தான். இவங்க உட்காந்து திருப்பி வாட்டர்மெலனை தின்னுட்டு
உட்காந்து யூடியூப்ல உட்காந்து ஆட வேண்டியதுதான். ஓகே அருண்குமார் பேசுங்க. இல்ல கனிஃபா வந்துட்டு ரொம்ப நேரம் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருந்தாரு, அப்புறம் ஓகே, ஹனிஃபா இறக்கிட்டாரு. பேசுங்க. அதுக்கப்புறம் அருண்குமார், அதுக்கப்புறம் மாதவன். ஹனீஃபா என்ன பெருசா பேசியிருப்பாரு? அவர் வாட்டர் மெலன் என் தலைவனை பத்தியே பேசுறீங்களா? ஏதாவது காமெடியா பேச போறாரு. அப்ப கட் பண்ணிட்டு நம்ம அருண்குமார்ட்டே போயிடலாம். நீங்க முன்னாடியே நான் பேசுறதுக்கு முன்னாடி ஜட்ஜ் பண்றதா உண்மையா அடாடா கண்டிப்பா இங்க பாரு கண்டென்ட் அங்க திருப்பாதீங்க. சரி சொல்லுங்க ஹனீஃபா ப்ரோ, சொல்லுங்க bro. நான் கீழே இருக்கும்போது அதை சொன்னீங்க. சரி ஓகே. இது வந்து பரவாயில்ல, சாரி எல்லாருமே ப்ரோ. ரெஜெண்ட். என்ன ப்ரோ இருக்குது? வடிவேலு நாகேஷ் சாரு, இல்ல விவேக் சாரோ, பவுனமணி சார்லாம் அவங்க கிட்ட ஒரு கிரியேட்டிவிட்டி இருந்துச்சு. அதனாலதான் அவங்க இவ்வளவு தூரம் வந்து நின்னாங்க. அந்த கிரியேட்டிவிட்டி வந்து இவர்கிட்ட இல்ல. அவர் பண்ணதை ரிப்பீட்டடா பண்றாரு தவிர்த்து புதுசா பண்றாருன்னா இல்ல இவர்கிட்ட. புரியுதுங்களா? நீங்க சொல்றீங்க பார்த்தாலே சிரிப்பு வருதுன்னா ஆரம்ப காலகட்டங்கள்ல யோகி பாபு கிட்ட என்ன கிரியேட்டிவிட்டி இருந்துச்சு? அதுவே தப்புதான் ப்ரோ. நம்ம ரசிக்கிற இப்ப நிறைய இது அதுவே ஃபர்ஸ்ட் இதான் தப்பாதான். ஃபார்முலா மாறுங்க. இங்க வருங்க, அன்னைக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, அதாவது வடிவேலு சார், வடிவேல் அண்ணன், கவுண்டமணி சார், செந்தில்லாம் இருக்கும்போது சினிமால விஷயம் தெரியாத உள்ள வரவே முடியாது. கடைசிக்கு அவனோட பார்ட் அவன் எழுதுற அளவுக்கு நாலேஜ் இருந்தாதான் சினிமாக்குள்ளேயே ஒரு ஸ்டாண்ட் பண்ற அளவுக்கு வந்து டிமாண்டிங்கான பீரியட் அது. இன்னைக்கு டெக்னாலஜிக்கல் இம்ப்ரூவ்மெண்ட், நீ வந்து என்னன்னா சான்ஸ் தரும், அந்த சான்சஸ் கரெக்டா யூஸ் பண்ணிட்டேன்னா தென் டீம் செட் ஆகும். டீம்ல இருந்து நீ கரெக்டா இன்புட்டை வாங்கிட்டு நீ வளர்ந்துடலாம். அப்படிதான் யோகி பாபு. அவருக்கும் இல்லைன்னா பிரசாந்த்ங்க எல்லாருமே வராங்க. ஓகேங்களா? சூரி வந்தாப்புல வந்தோடனே பார்த்தோடனே நீங்க சொன்ன மாதிரி பார்த்தோன்னே சிரிச்சவங்க தான் இந்த அம்மாலாம். புரியுதுங்களா? அந்த பொரோட்டா காமெடியில இருந்து எல்லாமே. ஆனா அவர் ரிப்பீட்டடா ஒரே செய்யும்போது சலிப்பு தட்டுச்சு தெரியுமா? ஒரு கட்டத்துக்கு மேல அந்த இங்கிலீஷ வந்து ஒரு மாதிரி தப்பா பேசுறது ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது நமக்கு சிரிப்பு வந்துச்சு. ஆனா ரிப்பீட்டடா செய்யும்போது ஆயிடுச்சு, சலிப்பு தட்டுச்சு. ஆனா இவர்கிட்ட அந்த கிரியேட்டிவிட்டி இருக்கா பாருங்க. சூரியவே நம்ம ஓரம் கட்டி உட்கார வச்சாலும் நம்ம. புரியுதுங்களா? அவரு காமெடியா வரல. நான் சொல்றேன் நீங்க பேசுறது காமெடியானதான் பேசுறது. இல்ல தலைவா, ஹீரோ மட்டும் ஆயிட்டாரு. ஹீரோ மட்டும் ஆயிட்டாரு. ஓகேங்களா? ஹீரோ மட்டும் ஆயிட்டாரு. நான் அதை சொல்ல வரல. காமெடியா வர்றதுக்கு ஒரு திறமை வேணும். காமெடியா நம்ம திருப்பி சொல்றேன். இல்ல, சூரி வந்து ஹீரோ ஆகல. சூரி வந்து ஒரு கதையின் நாயகன் ஆயிட்டாரு, கதாநாயகன். ஓகே, நீங்க சொல்ற மாதிரி நான் வரேன். அப்போ சினிமா வந்து ப்ராசஸ். சினிமாக்கு திறமை இல்ல, திறமையை வளர்த்துக்கிட்டீங்க. நல்லா தெரிஞ்சுங்க, சூரிக்கு இன்பில்ட்டா சினிமாக்கு வந்தோடனே திறமை எல்லாம் இல்ல. ஆனா எல்லாமே நான் யாருமே வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணல. புரிஞ்சுங்களா? ஆனா இவருக்கு கூட நீங்க கம்பேர் பண்றதா நான் வந்து சொல்றேன். நண்பா, நான் திருப்பி சொல்றேன் நண்பா, நான் அப்ப சொன்னதுதான். இவர மாதிரி யாருமே வரல. நான் ஓப்பனா சொல்றேன், இவர மாதிரி யாரும் வரல. எல்லாருமே உழைச்சாங்க. பட் இல்லங்க, திருப்பி இல்லைங்க ஹனீஃபா, இது திருப்பி வந்து இது வந்து ஒரு விதண்டாவாதம். சொசைட்டில ஒருத்தன் 20 வருஷம் ரொம்ப சூப்பரான ஜூனியர் ஆர்டிஸ்டா துணை நடிகரா இருந்துட்டு அவனால ஒரு சீன் நடிக்க முடியாத நடிகர்கள் தமிழ் சினிமால குறைஞ்சது 5000 பேர் இருப்பான். சரிங்களா? ஒண்ணுமே பண்ணாம ஒரே ஒரு படம், ஒரே ஒரு சீன் தூக்கி விட்டு திடீர்னு 50 படம் புக்காருன்னு இருப்பான். ஸோ இதெல்லாம் வந்து என்னன்னா, இது ப்ராசஸ்ங்க, இது இந்த சிஸ்டம். ஸோ இதனால வந்து என்னன்னா, கஷ்டமே படாதுன்னா அவனுக்கு அது அமையுது, அவ்வளவுதான். அது ஒர்க் அவுட் ஆகுது, ஒர்க் அவுட் ஆயிடுச்சு, அவ்வளவுதான். இது வந்து என்னன்னா, அதை பார்த்து நாம வந்து கடுப்பாக வேண்டிய அவசியம் இல்லையே. ஒரே ஒரு செகண்ட், வாட்டர் மெலன் பிஆர்லாம் இல்ல இந்த ஸ்பேஸ். அது வாட்டர் மெலன் காமெடியா அப்படியே அத மாதிரி போயிருச்சு. இல்ல இல்ல கண்டிப்பா ஒரே ஒரு செகண்ட் நீ கேக்குறது புரியுது. இது வந்துட்டு அவரும் ப்ரோமோட் பண்ணல, இது வந்து ஒரு கான்வர்சேஷன்ல அப்படியே போயிருச்சு. வாட்டர் மெலன் ஸ்டார் வெளியே வந்தா இந்த மாதிரி சான்ஸ் கிடைக்குமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அது அப்படியே போயிருச்சு. ஐயா ஒரு சரியா, இது என்னன்னா, இது நெகட்டிவான பெசிமிஸ்டிக்கான டல்லான ஸ்பேஸ் இல்ல. இது நாங்க எதனா வந்து பாத்தீங்கன்னா உட்காந்து பெக்கன்னு சிரிக்கிற ஸ்பேஸ். இது அதுக்குதான் இதோட பர்பஸ். உனக்கு புரியுதா? இங்க உட்காந்து பயங்கர சீரியஸா அனலைஸ் பண்ணி இல்ல அதுதான் ப்ரோ, கரெக்ட் தான். நம்ம இந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்கும், இந்த மாதிரி கம்பேரிசன் வந்தோடனே, யோகி பாபுவோட கம்பேரிசன் வந்தோடனே, நம்ம வடிவே அவங்களா கம்பேரிசன் வந்தோடனே தான் நமக்கு ஒரு மாதிரி இதாகுது. புரியுதுங்களா? நீங்க இவருக்கு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அது வேற. இல்ல, ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுங்க,
எஸ் நாட் எட் ஸ்டார்டடுங்க. லெட்ஸ் என்கரேஜ் ஹிம். பாப்போம் என்ன நடக்குதுன்னு பாப்போம். அவ்வளவுதான். ஓகே இல்ல இதுல அப்படி என்ன ஒரு இருக்குங்கிற வாய்ப்பு இல்ல நடக்குது. இருக்குன்னு தான் அப்புறம் அவரு இன்னொரு சொன்னாரு. நான் இன்னொரு மாற்று கருத்து இருக்குன்னா, யாருமே ஈஸியா இங்க வந்துட முடியாது. அப்படியே ஈஸியா வந்துட்டாங்கன்னு நம்ம சொன்னாலுமே ஐயா வெளிப்பாட்டுக்கு அது ஈஸியா ஐயா வந்த மாதிரி இருக்கும். ஐயா அகிலா ஐயா அவன் உள்ள அகிலா ஒரு கஷ்டப்பட்டிருப்பான். விஷயம். ஐயா அகிலா ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்க அகிலா. சொல்லுங்க. கஷ்டங்கிறது ஒவ்வொருத்தனுக்கும் வித்தியாசம் அகிலா. உனக்கு அதானே புரியுதா? அதானே. ஒவ்வொருத்த வாழ்க்கையோட எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப வித்தியாசமான ஆமா உன் கஷ்டம் வந்து என்னோட கஷ்டமா இருக்காது. சரியா? அதான் என்னோட கஷ்டம் உன்னோட கஷ்டமா இருக்காது. அதனால ஜஸ்ட் பிகாஸ் நாம வந்து அவனை பத்தி ஃபுல்லா தெரிஞ்சுக்காம இருக்கிற ஒரே காரணத்துக்காண்டி நீ எல்லாம் என்ன கஷ்டப்பட்டேன்னு இன்னொருத்தர் நம்ம பார்த்து கேட்டவே இல்ல இல்ல முடியாது. நான் அப்படி கேட்க கூடாதுன்னு தான் சொல்றேன். இப்ப ஒருத்தவங்க ஈஸியா வந்துட்டாங்க நம்ம ம், சொல்றோம்ல, அதுமே தப்புன்னு நான் ம். சொல்றேன். ஈஸியா யாருக்குமே கரெக்ட். இப்ப ஈஸியா கிடைச்சு நீங்க சொன்னீங்கல்ல ஒரு படத்துல நம்ம போயிடுறோம் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு சொன்னீங்களா, அதுமே தப்புன்னு நான் சொல்றேன். ஏன் சொல்றேன்னா ம், அவங்களுக்கு ஈஸியா ம், கிடைச்சது டைம் லக்குன்னு. ஆனா அதுக்கு முன்னாடி அவன் நிறைய எஃபோர்ட் போட்டிருப்பான், வாழ்க்கையில் நிறைய ஸ்ட்ரகிள் சந்திச்சிருக்கலாம். அதெல்லாம் நமக்கு தெரியாது. பார்த்தோன்னே ம். என்னப்பா இல்ல முதல் படத்துல இன்னொன்னு மிஸ் ஆயிடுச்சு நம்ம இல்லைங்க நம்ம சொல்லுவோம். ஆனா இல்லைங்க எஃபோர்ட் நிறைய இருக்கும். இன்னொன்னு சொல்ற இல்லங்க வின் பண்றதுக்கு ஸ்ட்ரகிள் சந்திச்சே ஆகுனதா ரூல்ஸ் இருக்குதா என்ன? அதெல்லாம் கிடையாதுங்க. இல்ல இல்ல ஒருத்தர் இல்ல இல்ல struggle- இல்ல இல்ல இருக்கு ப்ரோ ஒன் இருக்கு ப்ரோ. செகண்ட். நம்ம அகிலன் அப்படியே ஒன்னொன்னா போகுது. அப்படியே இருங்க. அருண்குமார் ஆமா சிவராம் ரொம்ப ரொம்ப ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. ஒன்னொன்னாவே போக வேணாம். அருண்குமார் பேசுங்க. ஆமா ஆமா வாங்க. இல்ல சூரி சொன்னாங்க அவர் காமெடியே பண்றதில்ல சரியா அப்படின்னு. ட்விட்டர்ல ஒரு சிலர்லாம் வந்து ட்ரோல் பண்ணுவாங்க. பட் ஆனா ம் உண்மையிலேயே அவருக்கு பாத்தீங்கன்னா கிராமங்கள்ல அவருக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. லைக் அவரோட காமெடி கரெக்ட். ரசிக்கிறதுக்கு எல்லா ம் சென்டருக்கான ம் ஒரு சிலர் காமெடின்னு இருக்க மாட்டாங்க. பட் ஒரு சில ஆடியன்ஸ் அவருக்குன்னு நிறைய பேர் இருக்காங்க. நீங்க யூடியூப்ல போய் பார்த்தா அவரோட காமெடி ரசிக்கிறதுக்கு இருக்காங்க. இல்லைன்னா யோசிச்சு பாருங்க, 10 வருஷமா காமெடினா சஸ்டெயின் ஆகுதுலாம் ரொம்ப பெரிய விஷயம். ஐ திங்க் பிரசாந்த் ப்ரோ அந்த ஃபீல்ட்ல ம் அவர்களால் இருந்ததுனால கண்டிப்பா தெரியும். 10 வருஷத்துக்கு மேல காமெடினா சஸ்டெயின் பண்ணிட்ட பிறகுதான் அவருக்கு விடுதலையில பிரேக் கிடைச்சது ஹீரோவா. ஸோ அது ரொம்ப பெரிய விஷயம். அது அவ்வளோ ஈஸி இல்லை. நான் தப்பா சொல்லல சூரிய கொடுதலா, நான் தப்பா சொல்லவே கண்டிப்பா கிடையாது. நீங்க அந்த தப்பு கான்வர்சேஷன் இல்ல போக நீங்க வேணாம். தப்பு. இருங்க. ஓகே ஓகே அப்படி சரி சொல்லவே இல்ல. ஒரு ஐயா செகண்ட். இது ஐயா அதே இது நீயா டாபிக்காவே நானா இல்லையா? போகுது. ஐயா இது நீயா நானா இல்ல. நீங்க எஸ் ரொம்ப வந்து அதேதான் சொல்றேன். ஷோல்டரை தூக்கிட்டு வந்து சீரியஸா பேச வேணாம். சரி விடுங்க, இது பேக் டு நாங்க பிக் வந்து பாஸ் போயிடலாம். வாங்க எப்பா பேக் டு ஆமா நம்ம பிக் பாஸ். போதும். பேக் சிரிக்கிறதுக்காக டு சேர்ந்த போதும். பெவிலியன் மாதிரி. கூட்டங்கள். நம்ம ம் சிரிக்கிறதுக்காக சேர்ந்த கூட்டங்கள் என்பதை நான் நினைவுபடுத்துகிறேன். அவ்வளவுதான் சார். மாதவன் பாட பேசுங்க. இல்ல பிக் பாஸ்ல ஒரு இப்ப இப்ப இல்ல என்னன்னா இல்ல இப்போ மத்தவங்க யார பேசலையோ அதை பேசட்டும். இல்ல அப்புறம் இதாயிரும். தோழர் ஆதி இல்ல அவங்க வந்தாங்க போயிட்டாரு போல. ஆமா அதுல நான் ஆதி ஒரு பார்த்தான் இவனுக்கு தேர மாட்டானுங்கன்னு போயிட்டான். இல்ல மாதவன் இப்ப கை அந்த தூக்குனாரு. கொஞ்சம் இல்ல ஒரு பேசுங்க. விஷயம் மட்டும் சொல்லிடுறேன். இப்போ கம்ருதிலாம் வந்து அவ கொஞ்சம் பிசிக்கல் வார்னிஷ் மாதிரி ஸ்டார்ட் பண்ணாங்களா, அதுக்கு பெருசாலாம் ரொம்ப வார்னிங் கொடுக்கல. ரொம்ப அது கொடுத்துருக்கலாம், அட்லீஸ்ட் ஒரு கார்டு மாதிரியோ அது மாதிரியோ. இல்லைன்னா அப்படி நாளைக்கு கொடுக்கலனா கொடுப்பாரோ? நாளைக்கு இருக்கு. ஓ நாளைக்கு இருக்கா? அதான் கேக்குறேன். இல்லைன்னா அது ரொம்ப டேக் இட் ஈஸி மாதிரி இருக்கு. நிறைய பேர் இப்பவே கிராண்டடா எடுத்துக்கிற மாதிரி இல்ல இருக்கு நிறைய அவன் விஷயத்த. ஜென்ரலாவேங்க ஆளு. அவன் என்னன்னு தெரியலங்க, பாதியில ஸ்டக் ஆயிடுறானுங்க. ஆள் மூளை வேலை செய்யறதுல ஏதாவது இன்னும் ஆஃப் பண்ணிட்டானா, ஒரு வலது பக்க மூளை இடது பக்கம் தானே சிந்திக்கிறது, அதை ஆஃப் பண்ணி வச்சுட்டானா என்னமோன்னு தோணுதுங்க எனக்கு. இல்ல விக்னேஸ்வரி எஸ்பெஷலா கை தூக்குது. திவாகரை விக்னேஸ்வரி அவன சொல்லுங்க. விக்னேஸ்வரி பேசுங்க ஷோ எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? சொல்லுங்க விக்னேஸ்வரி. விக்னேஸ்வரி பேசுங்க. எனக்கு கேட்கல. விக்னேஸ்வரி எனக்கு இட்டிஸ் ப்ரோ பேசுறது மட்டும் இல்ல தான் கேக்குது. பிரசாந்த் ப்ரோ இல்ல கேக்குது. எங்களுக்கும் கேட்கல. விக்னேஸ்வரி ஹலோ ஹலோ கேட்கல. எனக்கு எப்படி தோணுதுன்னா நான் ஒன்னும் பேச எனக்கு என்ன தோணுதுன்னா திவாகர் வந்து பேசலையா? கமருதீன் வெளியில நிறைய ட்ரோல் பண்றதுனால நம்மள அவனை போட்டு அடிச்சா மக்கள் ரசிப்பான்னு நினைச்சு அவனை ரொம்ப டிஸ்மிசிவா பேசுற இல்ல மாதிரி அவன் தோணுது. ரொம்ப ஆளு ரொம்ப 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 அறிவு ரொம்ப குறைவா இருக்குன்னு நினைக்கிறேன். ஆளுக்கு என்ன ஆங்கிள்னே தெரியாம ஏதோ பேசிட்டு இருக்கான் ஆளு. அவர் என்ன பேசுறாருன்னு அவருக்கே தெரியாம தான் நிறைய இடத்துல பேசுறாரு. இல்லைங்களா? சிவராம் பேசுங்க. நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க, பேசுங்க. ஓ நம்ம சிவராமா, வாங்க சிவராம். அண்ணே வணக்கண்ணே. வணக்கம் சிவராம், வாங்க. இன்னைக்கு பார்பிக்யூ ரோஸ்ட் நல்லா இருந்துச்சுண்ணே, கமருதீனோடது. பார்பிக்யூ நல்லா ஹனி சாஸை ஊத்தி சில்லி எல்லாம் மேல போட்டு சூப்பரா கொடுத்திருந்தாரு விஜய் சேதுபதி. நிறைய பேர் ரோஸ்ட் வர வேண்டியது இவருக்கு ஒருத்தருக்கு மட்டும் தான் இருந்துச்சு. நாளைக்கு பாப்போம் இன்னும் எவ்வளவு பேர் ரோஸ்ட் வர வேண்டும். இல்ல ஆதிரை ரோஸ்ட பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? யாரையா? ஆதிரை ரோஸ்ட பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆதிரைக்கு நீ ரோஸ்டே வரலைங்கய்யா, நாளைக்கு தான் வருங்கய்யா. இது ரோஸ்ட் இல்லைங்கய்யா.
அது ஏதோ பெர்ஃபார்மன்ஸ். நேத்து பானு சொன்ன மாதிரி பூரா பிக் பாஸ் குத்த வச்சு உட்காந்து பாத்துருச்சாட்டு இருக்குது. தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம், கன்னடன்னு எல்லா பிக் பாஸும் பார்த்துட்டு வந்திருக்கு போல. அங்கங்க ஒரு சீன் எடுத்து அப்பப்ப நடிச்சிட்டு இருக்குது தலைவி. அதனால கொஞ்சம் சிலது கிளிக் ஆகுது, சிலது பிளாஸ்ட் ஆயிருது, என்னன்னு தெரியல. அதுல வேற லவ் ட்ராக்கையும் எங்கேயோ பாத்துட்டு வந்துருச்சு. மடியில போய் படுத்துக்குது. அது எந்த மலையாளமா தெலுங்கான்னு தெரியல பூர்ணிமா எனக்கு. பானு பிக் பாஸ் இப்ப சீசன் இன்னைக்கு லைவ் 7 இல்ல பானு. இன்னைக்கு 4 மணிக்கு என்ன பண்ணுவான்னு பார்க்க முடியாதே பானு. அதுதான் எனக்கு நான் நினைச்சாலே அப்பயே சொல்லிட்டேன். எனக்கு கை உடைஞ்ச மாதிரி இருக்குது. நெஞ்சமெல்லாம் புண்ணா இருக்கு பானு. இல்ல எனக்கு இப்ப இவனுங்க புரியுது சார். எனக்கு இப்ப புரியுது சார். சிகரெட் குடிக்கிறவங்க எவ்வளவு கஷ்டப்படுவாங்கிறத நான் இப்பதான் தெரிஞ்சுக்கிறேன். அடிக்ட் ஆயிட்டோம். எங்க அம்மா இதை சொல்லுச்சு, டீ குடிக்காம இருக்கவே முடியலடா அப்படின்னுச்சா. டேய் இப்பதானே தெரியுது சரக்கு அடிக்கிறவங்களை பத்தி எல்லாம். விடவே முடியறது இல்ல. ஒரு டீ குடிச்சாலே இவ்வளவு இதா இருக்குதே, விடுறது கஷ்டமா இருக்குது. அப்ப அதெல்லாம் இன்னும் ஜாஸ்தியா இருக்குமோ அப்படின்றது அம்மா. அதுதான் எனக்கு அப்பா புரியல, இப்பதான் புரியுது. அதான் சொல்றேனுங்க. எதுவுமே ஏங்க ஷோல 64 கேமரால இல்லங்க. ஒன்னே ஒண்ணு சொல்றேன். இன்னைக்கு ஷோல ஒண்ணுமே இல்ல. ஆதரிய லிட்டில் பிட் வருத்தாங்க, பார்வதியை வருத்தாங்க. அவங்கள பத்தி பேசணும்னா 5 நிமிஷத்துல முடிஞ்சிரும். இல்ல வேற கண்டென்ட் தான் பேசணும். நியூஸ் ஸ்பீக்கர் ஆமா வந்தாங்கன்னா பிக் பாஸ் சம்பந்தப்பட்டவங்களா இருந்தாங்கன்னா கொடுப்பேன். சும்மா இல்ல சும்மா வந்தா கொடுக்க மாட்டேன். இல்ல ஹேமா, நீங்க என்ன இப்படி சொல்லிட்டீங்க? அத மத்தி இல்ல தான் பேசணும்னா எவ்வளவு இருக்குது. என்ன இருக்கு? இன்னைக்கு ஃப்ரிட்ஜ் எங்க பாத்தீங்களா? இருக்கு? இல்ல இன்னைக்கு கவனிச்சிங்களா? ஃபுட்டு வந்து குடுக்கவே இல்ல ஃபர்ஸ்ட். ஓகேங்களா? அவங்க நேத்து வச்ச கஞ்சியை தான் குடிச்சிட்டு இருந்தாங்க. ஆனா மத்த சீசன்ல எல்லாம் ஃபுட்டு வெளியில இருக்கும், அவ்வளோ நீட்டா இருக்கும். அன்னைக்கு சாட்டர்டே எபிசோடு அதை இன்னைக்கு குடுக்கவே இல்ல. அதை யாருமே கவனிக்கவே இல்ல. ஏன் அப்படி பண்றாங்கன்னு இல்ல தெரியல. இல்ல இவனுக்கு பெர்ஃபார்மன்ஸுக்கு உனக்கு கஞ்சி போதுண்டான்னு நினைச்சிட்டானுன்னு நினைக்கிறேன். அதுவும் இவனுங்க வச்ச கஞ்சி தான். இவனுங்க நேத்து வச்ச கஞ்சி தான் இன்னைக்கு காய்ச்சி குடிச்சிட்டு இருந்தானுங்க. அதுவும் அவங்களுக்கு குடுக்கல. இது எப்படி என்னங்க அது? எனக்கு ஒரு டவுட் ஏங்க இது எனக்கு ஒரு டவுட் கற்காலம். என்னன்னா போன சீசன் இதை விட மொக்கையா தான் நான் ஆரம்பிச்சது. அப்ப அதுக்கெல்லாம் இது பண்ணாங்க. இது அதை விட பெட்டர் தான் எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம். இல்ல ஆமா, போன போன சீசன் 50 நாள் எல்லாம் பெட்ஷீட் போட்டு தூக்கிட்டு இருந்தானுங்க. இது எவ்வளவோ பரவாயில்ல. ஃபர்ஸ்ட் வாரம் ஏங்க நந்தினி ஒரு பொண்ணு பிரச்சனையை போட்டு வெளியே போயிருக்குது. எவ்வளவு ஒரு அதிரி புதிரியான விஷயம் எல்லாம் நடந்திருக்குது. அதையும் மீறி நம்ம மொக்கன்னு சொன்னா எப்படி? ஆனா எபிசோடு பாக்குறவங்களுக்கு இது நல்லா இருக்குங்க. 24x7 பாக்குறவங்களுக்கு மொக்கையா தான் இருக்கும். நீங்க 24x7 ஆரம்பிச்சதுல இருந்தே மொக்கையா தான் இருக்கு. இல்ல நான் மொக்கைன்னு சொல்லி நீங்களே மொக்கைன்னு சொல்லிட்டீங்கன்னா எப்படி? இல்ல நான் நிறைய கண்டென்ட்டே இல்லைன்னு சொல்றேன். ஆனா 1 எபிசோட்ல பார்த்தா ஃபுல் கண்டென்ட்டா இருக்குது. என்னடா ரொம்ப நிறைய இருக்குன்ற மாதிரி இருக்கு 1 எபிசோடு பாக்கும்போது. இல்ல வேற வழி இல்ல. அப்படி போட்டாதான் மக்கள் பாப்பாங்க. அதனால இருக்கிறதெல்லாம் பிச்சு கட் பண்ணி போட்டுறாங்க. பாருங்க. அதோட இந்த விக்னேஸ்வரி எல்லாம் வந்துச்சு, பேசவே இல்லை, வாயை திறக்கல. ஏன் விக்னேஸ்வரி? இன்னைக்கு ஷோ கேட்டேன் ப்ரோ, அதையும் சொல்ல மாட்டாங்க. என்ன விக்னேஸ்வரி, ஏன் ஊமையாவே இருக்கிறீங்க? வாயகையை தைச்சிட்டீங்களா? நீங்க சத்தம் கேட்க மாட்டேது, நீங்க பேசினா கேட்க மாட்டேது. வெளியில போயிட்டு வாங்க, ஒன்னும் தெரிய மாட்டேது. இப்படி வந்து விக்கல்ஸ் விக்ரம் மாதிரி உட்காந்துருந்தீங்கன்னா எப்படி? இல்ல நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இது பிபியோட தலைக்கு வந்து வாயை கட்டிட்டாங்களா, அதனால இவங்க அதை எடுத்துட்டு வந்துட்டாங்களோன்னு எனக்கு தோணுது.